அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. என் பேர் முகமது ஃபரூஸ், கீழக்கரை. என்னோடய கேள்வி இஸ்லாத்தின் வளர்ச்சியை பற்றியது. 1948 இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு பாலஸ்தீனத்திலிருந்து அவங்க ஒரு நாட்டை யூதர்களால் உருவாக்கப்பட்டது. அந்த நாடு உருவாக்கப்பட்டதிலிருந்து இஸ்லாமிய நாடுகள், பல இஸ்லாமிய நாடுகள், அனைத்து இஸ்லாமிய நாடுகளுமே அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. காலம் கடக்க 1973 அப்புறம் 76 வருடங்களில் சில இஸ்லாமிய நாடுகள் இஸ்ரேலுடன் சமாதான ஒப்பந்தம் செய்து கொண்டது. அதைத் தொடர்ந்து 1983, 84களில் சில இஸ்லாமிய நாடுகள் சமாதான ஒப்பந்தம் செய்து கொண்டன. அதைத் தொடர்ந்து இப்போது UAE, யுனைடெட் அரபிக் எமிரேட்ஸ், அந்த நாடு இஸ்ரேலோட சமாதான ஒப்பந்தம் செய்வதற்கு தேதி குறிப்பிடப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து சவுதி அரேபியாவும் இஸ்ரேலுடன் சமாதான ஒப்பந்தம் செய்து கொள்வதற்கான முயற்சிகளை அமெரிக்கா செய்து கொண்டிருக்கிறது. இதன் மூலம் சில இஸ்லாமிய நாடுகளை தவிர ஈரான், பாகிஸ்தான், மலேசியா, இதை தவிர அனைத்து இஸ்லாமிய நாடுகளும் இப்போது இஸ்ரேலுடன் தூதரக உறவுகளும் தொலைபேசி அந்த உறவுகளும் எல்லாமே ஏற்படுத்துறதுக்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றன. இந்த நேரத்தில் இஸ்ரேலுங்கிற நாடு யூதர்களால் உருவாக்கப்பட்டது. யூதர்கள் இந்த உலகத்திற்கு எப்படி சீரழிவை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அனைவருக்கும் அறிந்த ஒன்று. இந்த நேரத்தில் இஸ்லாமிய நாடுகள் அனைத்தும் யூதர்கள் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டால் எதிர்காலத்தில் இஸ்லாத்தின் நிலைமை எப்படி இருக்கும் என்பது இஸ்லாமியர்கள் மத்தியில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை பற்றிய தங்களுடைய கருத்து என்ன என்பதை தெரிவித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய பெயர் முகமது ஃபரூஸ், கீழக்கரை, ராமநாதபுரம் மாவட்டம். UAE, அதாவது அமீரகம் என்கிற ஒரு நாடு இஸ்ரேல் நாட்டோட ஒரு அக்ரிமெண்ட் செஞ்சிருக்கு இல்லையா, அதை பற்றி அவர் கேட்குறார். அவருடைய கேள்வியுடைய சாராம்சம் என்னன்னு கேட்டால், மலேசியாவில் இஸ்ரேலை ஏற்றுக்கிறல, பாகிஸ்தானில் அதை அங்கீகரிக்கவில்லை, பங்களாதேஷில் அங்கீகரிக்கவில்லை. அப்போ முஸ்லீம் நாடுகளில் அதிகமான நாடுகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் சவுதி அரேபியா அந்த இஸ்ரேலை, எகிப்து முதல்ல அங்கீகரித்தாங்க. அவங்க யுத்தமெல்லாம் செஞ்சாங்க. அதுக்கு பிறகு அவங்களுடைய தூதரவை ஏற்படுத்தி கொண்டு அதை ஒரு நாடாக அங்கீகரித்து கொண்டு அவங்களோட கொடுக்கல் வாங்கல், வியாபாரம், போக்குவரத்து எல்லாம் செய்யக்கூடியதாக முதல்ல இஸ்ரேல் நாட்டவர்கள் அப்படி எகிப்து நாட்டில் இருந்து செஞ்சாங்க. அதுக்கு பிறகு சவுதி அரேபியாவும் அவங்கள அங்கீகரித்து கொண்டு இப்போது ஈரானால் அவங்களுக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக நினைத்து கொண்டு ஈரானில் இருந்து நம்ம தற்காத்து கொள்வதற்கு இஸ்ரேலுடைய துணை வேணும்னு சொல்லி அவங்களும் அந்த இஸ்ரேலோட அக்ரிமெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இறுதியாக இப்போ நடந்தது UAEலேருந்து அமீரகத்தில் அவங்களும் இந்த மாதிரி இஸ்ரேலோட ஒப்பந்தம் பண்ணி விமான போக்குவரத்து அது நாடாவே ஏற்றுக்கிறாமல் இருந்தாங்க. அப்போ இந்தியா கூட நாடாக ஏற்றுக்கிறாம தான் இருந்துச்சு. ஜவஹர்லால் நேரு காலத்தில் இருந்து இஸ்ரேலை அங்கீகரிக்க மாட்டாங்க, இஸ்ரேலுடைய தூதரகத்தை அங்கே அமைக்க விட மாட்டாங்க. அது ஒரு நாடே இல்லை, ஆக்கிரமிக்கப்பட்டது என்பது தான் நேருடைய கொள்கையாக காங்கிரஸ் காலத்தில் இருந்தது. இந்த நரசிம்மராவ் தான் என்ன செஞ்சார், அவர் இஸ்ரேலோட உறவுகளை உண்டாக்குனார் ஃபஸ்ட்டு. இப்படி உலக நாடுகள்லாம் என்ன செஞ்சிச்சுன்னா அதை புறக்கணித்து வந்தாங்க. ஏன்னு கேட்டால் அது அத்துமீறி ஆக்கிரமிக்கப்பட்டு அடுத்தவன் நிலத்தில் உண்டாக்கப்பட்ட ஒரு நாடு, அது நாடே கிடையாது என்று அப்படி இருந்தார்கள் வைங்களேன். இப்போ என்னன்னு கேட்டால் வேறு சூழ்நிலைகளுக்காக வேண்டி இவங்க ஒப்பந்தம் பண்ணிட்டாங்க. இதுக்கு என்ன, ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு கேட்குறீங்க. முதல் விஷயத்தை நல்லா விளங்கிக்கிறன்னு, இஸ்ரேல் செய்கிற அநியாயத்துக்கு அவனோட அக்ரிமெண்ட் பண்ண வேண்டிய தேவையே இல்லை, பொதுவான கருத்து இது. ஆனால் இதை ஆட்சியாளர்கள், எந்த ஆட்சியாளர்கள் இதை கடைப்பிடிப்பான்னு கேட்டால் அந்த நாட்டு மக்கள் இந்த உணர்வு உள்ளவனாக இருந்தால் தான் அதை கடைப்பிடிப்பான். இப்போ பாகிஸ்தான் இஸ்ரேலை அங்கீகரிக்கிறோன்னு சொல்லிட்டா அப்புறம் அங்கே நடக்கிற விஷயமே வேறு, பாகிஸ்தானே இருக்காது. ஏன், பாகிஸ்தான் மக்கள் தெளிவாக விழிப்பாக இருக்கிறான். பாகிஸ்தான் எப்படி இருக்கான்னு, ஏன் பாகிஸ்தானோட அரசாங்கம் ஏன் இஸ்ரேலோட உறவு வைக்க மாட்டேங்குது? வச்சவன்னு சொன்னால் அங்கே உள்ள முஸ்லீம்லாம் கொந்தளிச்சிருவான், என்னடா நினச்சிட்டு இருக்கேன்னு கேட்பான். மலேசியாவில் கேட்பான், பங்களாதேஷில் கேட்பான். அப்போ மக்கள் கரெக்டாக இருக்கக்கூடிய நாடுகள் அக்ரிமெண்ட் பண்ண மாட்டாங்க. இந்த அரபு நாடுகளில் உள்ள அரசாங்கம் இருக்கிற மாதிரி தான் மக்கள் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் யார், சொகுசாக வாழணும், சண்டை இல்லாமல் வாழணும், நம்ம எந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கணும், பணத்தை பிரிக்கணும், ஜாலியாக இருக்கணும், உலகத்தை என்ஜாய் பண்ணணும்,
நம்ம சுயநலத்துக்காக வேண்டி வாழணுங்கிற மாதிரி ஆயிட்டாங்க. அரபுகள் யார்கிட்டையுமே என்ன இல்லை, இந்த மாதிரி எது நடந்தாலும் அதை எதிர்த்து கேட்கக்கூடியது, கேள்வி கேட்கக்கூடியவனாக அவன் இருக்கவே இல்லை. அவனுக்கு தேவையான பணங்கள் பெட்ரோல் வளத்தினால வந்ததா, அதை வச்சு ஜாலியாக இருக்கிற அப்படி நினைக்கக்கூடிய எவன்டையுமே போர்க்குணம் இருக்காது, தீமையை தடுக்கிற உணர்வுலாம் இருக்காது. அப்போ யார் கஷ்டப்பட்டு அன்றாட உழைத்து சாப்பிடக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட தான் இந்த மாதிரியான ஒரு உணர்வு எல்லாம் இருக்கும். அரபு நாடுகளில் இப்போ யுஏஇலேருந்து 4 பேருக்கு கேள்வி கேட்டால் செஞ்சுருப்பானா? யுஏஇலேருந்து இந்த அரசாங்கம் போய் உடன்படிக்கை செய்யுது, இதையும் நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம்னு ரோட்டுக்கு வந்திருந்தான்னு சொன்னால் கேன்சல் ஆகி போயிருக்கும். அப்போ எல்லா பேரும் இப்படி இருக்கான். அப்போ அதில் போய் நம்ம கருத்து சொல்லி என்ன செய்ய போகிறீங்க? யுஏஇ செஞ்சுருக்க கூடாது, அந்த நாட்டில் உள்ள எல்லா பேரும் நாசம் முடிச்சவனாக இருந்தான்னு சொன்னால் அது என்ன நடக்கும்? அதுதான் நடந்திருக்கு. இப்போ சவுதியில் இந்த அக்ரிமெண்ட் பண்ணும்போது சவுதியில் எதனா எதிர்த்து தெரிவிச்சானா? இது வரைக்கும் வாயை திறந்தானா? இல்லை எகிப்தில் செஞ்சானா? அது கொடுமையான அந்த நேரத்திலலாம் பண்ணவே கூடாது. அந்த நாட்டில் இழுத்து முடித்து நிலத்தில் அபகரித்து பெரிய இழப்பெல்லாம் ஏற்படுத்தி இவ்வளவு செஞ்சு இருக்கும் பொழுது கூட எகிப்து நாட்டுக்காரன் என்ன செய்கிறான்னு கேட்டால் இஸ்ரேலோட நல்லுறவை ஏற்படுத்துகிறான். அப்போ கூட கொந்தளிக்க காணாம் இஸ்ரேல். துருக்கி அப்போ பண்ணான்னா துருக்கி கொந்தளிச்சு போயிடும். அப்போ எந்த நாட்டு மக்கள் எதிரியை எதிரியாக சரியாக கணித்து வைத்திருக்கிறார்களோ அந்த நாட்டில் உள்ள அரசாங்கம் இவங்களை முஸ்லீம் அரசாங்கம் அங்கீகரிக்காது. எந்த நாட்டில் உள்ளவன் இதை பற்றிலாம் கவலை இல்லை, நம்ம ஒன்று நம்ம நல்லா ஜாலியாக இருக்குன்னு இருக்கிறானோ அப்படிப்பட்ட மக்களை கொண்ட நாடாக இருந்தால் அவங்க யாரோட வேண்டாலும் என்ன செய்வாங்க? கூட்டணி வைப்பார்கள். அமெரிக்காவோடைய கூட்டணி வச்சு இறக்குறானே, அமெரிக்கா அப்பாவி மக்களை கொன்று குவிக்கிறான்னு தெரியும் பொழுது தங்களுடைய இடங்களில் அமெரிக்காவுக்கு இராணுவத்தில் அமைச்சு கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்கிறதுனால இது வியப்படையிறதுக்கு ஒன்றுங்களை நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அது எப்போ சரியாக வரும்னு கேட்டால் அந்த ரசூல்லா காலத்தில் இருந்த மாதிரி அவங்க வரணும். இது 2 பேர்ச்சி மலம் சாப்பிட்டுட்டு வாழ்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்தார்களே ஆனால் அப்போ என்ன செய்ய கரெக்டான மார்க்கத்தை கடைப்பிடிப்பாங்க. இப்போ தாறுமாறாக அந்த அதுக்கு ரசூல் அதுக்கு தானே பயந்தாங்க. தாறுமாறாக செல்வம் குவிஞ்சு அதுக்கு தான் நான் பயப்படுறேன், வறுமையை பற்றி பயப்படல, வறுமை இருந்தால் கரெக்டாக இருப்பீங்க, பணம் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னு சொன்னால் நீங்கள் சரியாக இருக்க மாட்டீங்கன்னு ரசூல்லா சொன்னாங்க. அதை அள்ளி கொடுத்து சோதித்தான். சோதித்து எல்லாம் தோத்துட்டானோ. அரபு நாடு சொன்ன உள்ள ஒரு நாடு தேரவில்லை. எந்த ஒரு அரபு நாடு வஹாபிசம் பேசணும்னு தேரலை, சுன்னத்து ஜமாத்து பேசணும்னு தேரவில்லை, எந்த பயனும் தேரலை. ஏன்னு கேட்டால் இந்த பணங்கிற தனி மதம், அது அந்த மதத்தில் சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னால் எந்த விதமான கொள்கை கோட்பாடு பிடிப்புலாம் இருக்காது. அதனால அவர்கள் அப்படி போயிட்டார்கள். மக்கள் கரெக்டாக இருக்கிற வரைக்கும் தான் ஒரு அரசாங்கம் ஒழுங்கான முறையில் செய்வாங்க. மக்கள் கரெக்டாக இல்லாட்டி என்ன வேண்டாலும் செய்வாங்க, மக்கள் அதை ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க. அதான் காரணம்.